வணக்கங்க. பிரம்மானந்தம் பரமசுதனம் கேவலம் ஞானமூர்த்தி உன்மாதீதம் ஏகசதஸ்யம் துருஸ்யாதீஷம் ஏகம் நித்தியமனமலினம் சர்வதீ சாட்சி பாவாதீதம் சுகுணரீதம் சர்வம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகாவதா பாபாஜி. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகாஷாய நம. ஓம் ஸ்ரீ 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 தேவாய நம. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தாய. ஓம் குருப்யோ. நம்ம தான் பாபாஜியுடைய மக்கள். பாபாஜி மட்டும்தான் அப்பன். அப்பனும் குரு எல்லாமே அவர் தான். அவரை நம்ம சலண்டர் பண்ணி நான் கொஞ்சம் நேரமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாகி வாரீங்க. அதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல குரு சீடர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு தந்தையினுடைய சகோதரர்கள். அந்த சகோதர பாசத்தில் நம்ம இருக்கணும். செகண்ட்லி இந்த மகாவதர் பாபாஜியினுடைய ஒரு மகிமையை நீங்கள் யூடியூப் வழியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த பாபாஜியினுடைய கிருபையினால தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஆனால் பாபாஜி யாரு எதுன்னு நிறைய கிம்பருந்தி, மலையாளத்துல கிம்பருந்திகள் இருக்கும், அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னு சொன்னால் பாபாஜியை நீங்கள் அன்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நினைத்தாலே அடுத்த செகண்ட்லேயே அவர் உங்கள் கூட வருவார்னு உள்ளது நிறைய சாட்சி பத்திரம். அதுக்கு உதாரணங்கன்னா என்னுடைய ஆசிரமத்திலேயே இப்போ எனக்கு கூட சும்மா ஒரு வாட்ச்மேன் மாதிரி கிடப்பாரு. நம்ம ஒரு ஆள். அவர் அந்த இடத்துல தான் இருக்காரு. பரமானந்தான்னு பேர். அவர் இந்த பாபாஜியை எத்தனையோ தடவை அவருக்கு இந்த ஊனக்கண்ணாலே பார்த்துருக்கு. இதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் போட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னு சொன்னால் எந்த லாபத்துக்கும் எந்த நஷ்டத்துக்கும் எந்த சுகத்துக்கும் எந்த துக்கத்துக்கும் எப்போதும் நான் உன் கூட இருப்பேன் எந்த சொன்ன ஒரே ஒரு ஆள் இந்த பாபாஜி மட்டும். அதுக்கு உதாரணம் சொன்னால் என்னுடைய லைஃப்பில் தான் நான் இருக்கேன். என்னுடைய லைஃப்பில் எடுக்கும்போது நான் 18 வயசுல இருந்து இந்த சாதனை தொடங்குவார். முதல் என்னுடைய குருநாதன் கடயோகத்தில் ரொம்ப ஃபேமஸான நம்ம இந்திரா காந்தி, மோதிலால் நேரு, மொரார்ஜி தேசாய், ராஜேந்திர பிரசாத், இப்படிப்பட்ட மகான்களுக்கெல்லாம் குருவான சுவாமி உமேஷ் சந்திரஜி பாம்பேயில் ராம்தீர்த்த யோகாசனத்தை வச்சிருக்காரு. 120வது வயசில் அவர் சமாதியாகிறார். அவர் தான் முதல் எனக்கு கடயோகத்தை கற்று தந்தது. கடயோகம் கற்று தரும்போது அந்த குருநாதர் ஒரு வாக்கு சொன்னார். என்ன வாக்குன்னு சொன்னா, நான் உன்னுடைய குரு அல்ல, குரு உன்னை தேடி வரும். இப்போ உள்ள சாய்வாரெல்லாம் இப்படின்னு சொன்னா நான் தாண்டா குரு நெஞ்சில போட்டு நம்ம எடுத்துட்டே இருக்கோம். யாருக்கும் உண்மை குரு என்றாலும் யாரு, அது நம்ம புதியாம நம்ம சொல்றோம். குரு என்றால் உன்னுடைய கர்மத்தை அத்தனையும் வினைகள் போக்கி உன்னவே அந்த பரம்பொருளை கொண்டு சேர்ப்பது தான் குரு. உன்னுடைய கர்ம வினையை போக்கணும். நீ ஏதோ ஒரு கிரியா யோகா பண்ணனாலே, ஏதோ ஒரு தியானம் பண்ணனாலேயோ, ஏதோ ஒரு பூஜை பண்ணனாலே உனக்கு எந்த விமோசனம் கிடைக்காது. நான் உன்னுடைய பாரத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கணும். நம்ம எத்தனையோ 84 லட்சம் பிறப்பு நம்ம எடுத்திருக்கோம். அந்த 84 லட்சம் பிறப்பிலே நம்ம பிறந்து வாழ்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம். நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த முடிவு கட்டுவது தான் அந்த குருநாதன் செய்கிற ஒரு வேலை. அதனால தான் குருவனுடைய ரியாலிட்டி என்ன. இப்போ குரு தீட்சை தருகிறான். அப்போ நீங்கள் எல்லாம் தீட்சை பண்ணா ஏதோ ஒரு உபதேசம் தந்தோடனே அது தீட்சையாகாது. அதுக்கு உதாரணம்னா 1984 இதே மாதிரி ஒரு ஜனவரி டைமில் எனக்கு நைட்டில் 10 மணிக்கு அவர் பாபாஜி டைரக்டாக இனிஷியேட் பண்ணார். இந்த நடந்த சம்பவங்களெல்லாம் கேட்க போனால் ரொம்ப விசேஷம், சொல்ல முடியாத சம்பவம். அப்போ அந்த டைமில் என்னுடைய பாடியில் எத்தனையோ வால்ட் கரண்டாக எனக்கு உடம்பில் வருது. இந்த சார்ஜ் அவர் தாராரு. அவர் எனக்கு முன்னே நிற்க வருது. ஊனக்கண்ணால் பார்க்குறேன்.
வந்து என்னுடைய இடது கையில் அப்படி பிடிக்காரு. பிடிச்ச அடுத்த செகண்டில் வந்துட்டு பாடி கம்ப்ளீட்டாக முதல்ல எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. மீண்டும் அடுத்த ஒரு ஃபோர்ஸ் தரும்போது அடுத்த ஷாக் அடிக்குது. ஷாக் அடித்து அடுத்த செகண்டில் நான் ஐயோன்னு விழிக்கிறேன். வித்தின் செகண்டில் எனக்கு வந்துட்டு போகிறங்கிடுது. நைட்டில் 10 மணிக்கு ஆஃப் ஆனது. அடுத்த நாள் 10 மணிக்கு தான் எனக்கு இந்த உடம்பில் உயிரே வருது. எனக்கு இதுக்கெல்லாம் சாட்சி வந்துட்டு இன்றைக்கி பெங்களூரில் இருக்காங்க அந்த அம்மா. அவங்க சாட்சி. அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்தாச்சு, இந்த பையனை வந்துட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போங்க, இவங்க வந்துட்டு ஆள் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்க மட்டும் சொன்னாங்க இது இறந்த ஆடை இல்லை, இது ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. அதான் இனிஷியேஷன். அதான் நமக்கு இனிஷியேஷன் சொன்னது அந்த பொருள் தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த இனிஷியேஷன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அது கிடைக்கிறது வரைக்கும் தான் நம்ம கிரியா யோகனுடைய மகத்துவம். நம்ம கிரியா யோகா நம்ம செய்துட்டே இருப்போம். ஒரு நாள் அதான் பாபாஜி அன்னைக்கு லேடி மாசம் சொன்ன ஒரு பேட்ஸ், நீ வந்துட்டு கிரியா பண்ணு, மற்றவங்களை சொல்லி கொடு. ஏன்னா நான் அவனை என்ன செய்வேன், இனிஷியேட் பண்ணுவேன். அதான் இனிஷியேஷன் சொல்லுது. அதாவது ஒரு மூச்சு பயிற்சி ஒன்றும் யோகா கிடையாது. முதல்ல படிக்க நம்ம ஏதோ யோகாவில் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் பாடி எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது அல்ல, நீங்கள் செய்து வரும்போது உங்களையே மாற்றி மறைக்கும். ஆனால் எனக்கு இந்த அனுபவம் கிடைக்கிற டைமில் யோகி மோகன் என்ற ஒரு சாமிகிட்ட நான் அவர் தான் என்னுடைய கிரியா யோகா முதல்ல சொல்லி தந்த குரு. அவருக்கு இந்த அனுபவத்தை சொல்லும்போது அவர் உடனே பாவானந்தகிரிக்கு லெட்டர் அனுப்பார் ஒரிசையில். எப்படி அனுப்புறாங்கன்னா, சாமி வந்துட்டு இப்படி நம்ம பையனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னான்னு. நம்ம தான் அவரை பதில் அளிக்கிறார். இதெல்லாம் யோகானந்த பரமஹம்சனுக்கும் யுக்தேஸ்வரகிரிக்கும் லேடி மகாசனுக்கும் இப்பேற்பட்ட குறை சாமிமாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த பையன் வந்துட்டு அன்னைக்கு தான் பையன், அந்த பையன் வந்துட்டு எப்பேற்பட்டோன்னு சொன்னால் பாபாஜியுடைய குரூப்பிலே இருந்த பையன். அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த இனிஷியேஷனே அவர் கொடுப்பாரு, இந்த எனர்ஜியை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் லெட்டர் அனுப்புவார். எப்படி அனுப்புவாங்கன்னா, உனக்கு கிரியாதீஷை கொடுக்கறதுக்கு அனுவாதம் இருக்குன்னு. கிரியா கற்ற பிறகு தான் இன்னும் நான் தேடல் வேற ஒன்றும் இல்லை, கிரியை வச்சு தேடல். கிரியா எனக்கு டாப்புன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் தேடுறது தான் வாசி யோகம். வாசி யோகம் தான் சிவானந்த பரமஹம்சர் அவருடைய 18 கதி அதனோட உள்ள வாசி யோகம் அத்தனையுமே கற்று வரும்போதும் அங்கே இருந்தால் சிவானந்த பரமஹம்சர் சொல்லி கொடுத்தது யாருமே இன்னைக்கு இந்த இடத்துல அந்த வாசி யோகம் கற்ற யாருமே கிடையாது. யாருன்னு சொன்னால் சிவானந்த பரமஹம்சர் சொல்லி கொடுத்தது கதை வேறு. அது நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக படிக்கணும்னு ஆசை இருந்தால் சிதாகாச கீதை என்ற புக்கை படிங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உபதேசம் தரும். சிதாகாச கீதை யார் எழுதினான்னு சொன்னால், அது எழுதின மௌனமாக இருந்த சுவாமி நித்யானந்தர் மௌனம் கலைஞ்சு பக்கத்தில் இருந்த லேடிக்கு வந்துட்டு உபதேசமாக கொடுக்க சிதாகாச கீதை. அந்த சிதாகாச கீதையில் வந்துட்டு இந்த யோகையை பற்றி சொல்லி கொடுக்க. பாபாஜியுடைய கிரியா யோகையை அதே லெவலுக்கு அதே படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஏன்னா இது 2 அனுபவம் ஒன்று தான். அதனால தான் இன்னைக்கு சித்த வித்யா ப்ராக்டிஸ் பண்ணி வரவங்களெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் வந்துட்டு சித்த வித்தியே ப்ராக்டிஸ் பண்ணல, படிக்கல. நீங்கள் படிக்காததுனால நீங்கள் என்கிட்ட ஏன் பேசுனீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் என்னுடைய தாத்தா தான் எனக்கு வந்து சித்த வித்தியை சொல்லி தந்தார். இந்த 18 கதிகளை சொல்லியிருந்தாங்க. அவர் அதுக்கு உள்ளே இருந்து வெளியில் வந்தவர். ஏன்னா மண்ணூர்கரை ஆசிரமத்தில் இருந்து அவர் வந்து கதையிட்டு இதோட செய்தியெல்லாம் எடுத்து வெளியில் வந்துட்டார். அவர் தான் எனக்கு இது கற்றுது. இன்றைக்கும் அவருக்கு குலசேத்திரத்தில் போனால் அவருடைய சமாதி இருக்கும், அங்கே முடிஞ்சால் பார்க்கலாம். நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஏன்னா இது ஏன் வந்துட்டு இந்த தப்புன்னு நான் சொல்லுறதுன்னா, இந்த வாசி யோகத்தையே வச்சு நிறைய ஏமாற்றுத்தல் நடக்குது. இதே மாதிரி தான் நிறைய சம்பவங்கள். அதுக்கெல்லாம் நான் இப்போ வரேன், அதெல்லாம் நம்ம கிளாஸில் வரும்போது சொல்லுவேன். நான் பொது இடத்துல வந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த கிரியா யோகனுடைய ரகசியம்னு சொல்றது, இந்த 18 சித்தர்கள் பரம்பரையே வந்த அந்த பாரம்பரிய சொத்து.
அதுக்கு உதாரணம் நீங்கள் வேற ஒன்று பீர் முகமது அவதூதன் பீர் முகமது அவருடைய புக்ஸை நீங்கள் படிக்குமா இருந்தால் அதில் எல்லாமே தெரியும். யாருக்காவது தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? சிங்கா சிங்கி பாடல் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒன்றுமே படிக்கல. எல்லாம் படிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிரியா யோகனுடைய மகத்துவம் அந்த இதை உங்களுக்கு நல்லா புரியும். அதான் பாபாஜியே சொல்லியிருக்காரு, இது என்னுடைய சொத்து இல்லை. பாபாஜி அந்த பாயிண்டே கொடுக்காரு, இது என்னுடைய சொத்து இல்லை, எனக்கு வந்துட்டு பாரம்பரியமாக அவங்க கொண்டு தந்த சொத்து. இதை நீ படிக்கணுமா தான் கீதையை படின்னு சொல்லியிருக்கு. கீதையில் வந்துக்கிட்டு தியான யோகத்தில் அதே மாதிரி 2-3 ஸ்தலங்களில் பகவான் கிருஷ்ணா அதை வந்து விரிவாக சொல்லியிருக்காரு. அதுவும் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் உத்தர கீதையை படிக்கணும்னு சொல்லியிருக்கு. உத்தர கீதையில் கிளியராக வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் லகிரி மகாசனுக்கு உபதேசம் கொடுக்கும்போது அவர் சொன்னது, இது வந்துட்டு கைமாறின சொத்து. அன்றைக்கு கிருஷ்ணன் சொன்னான், இன்றைக்கு நான் சொல்கிறேன். அன்றைக்கு கிருஷ்ணன் சொன்னான், இன்றைக்கு நான் சொல்கிறேன். அடுத்ததாக அவர் சொல்லுவார், யார் கொஞ்சம் அபியாசம் பண்ணால் போதும், நீங்கள் 12 கிரியா உங்களோட ஸ்பைனல் கார்டுக்குள்ள ஓடினால் போதும், நான் உங்களை விடவே மாட்டேன். மரணம் அதாவது பிறப்பிலே இறப்பிலிருந்து நான் என்ன செய்கிறேன், விடுதலை அடைப்பேன்னு சொல்லிட்டு அந்த யோகின் சுவிசேஷம் படிங்க. அது அப்போ அத்தனைக்கு மகத்துவம் வாழ்ந்த அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நம்ம கையில் கிடைச்சிது. இது ஏன் சொன்னானுங்கன்னா, 76, 77, 78 கால அளவில் அன்றைக்கு கடையவும் ப்ராக்டிஸ் பண்ணுவோமே, எனக்கு சீடர்கள் 65 பேர். இன்னைக்கு எனக்கு மொத்தம் 15 லட்சத்துக்கு மேலே சீடர்கள் இருக்காங்க. ஏன்னா நான் யாரையும் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா எனக்கு ரெஜிஸ்டர்டு கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. ஏதோ இந்த பிள்ளைகளை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னு சொல்லிட்டு உண்டாக்குனா தான் இப்போ 6ஆவதுல இருந்தேன். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காரணம் அதான் ஒரு சாமி இருக்கார், அதான் இருக்கார். அவர் வந்து சாம்பசிவன் சாமி, அவர் தான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணது இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. நான் அதனாலே எனக்கு ஒரு இது ரொம்ப ஃபீலிங்ஸ். ஏன்னா சித்தன் சித்தனாகத்தான் வாழணும். சித்தன் ஒரு கிழமை அசித்தனாக வாழக்கூடாது. சித்தன் வந்துக்கிட்டு அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் வந்துட்டு கையேந்தி தான் பிழைச்சாங்க. நம்ம கையேந்தி தான் பிழைக்கணும். நீ ஒரு ஞானியா, நீ யோகியாகனா நீ ஒன்றை தியாகம் பண்ணாதான் நீ யோகி ஞானி ஆக முடியும். நான் என்னைய வளர்க்க போனேன், நான் யாரு யோகி யாரு ஞானி. அப்போ எனக்கு வந்துக்கிட்டு அந்த யோகமும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம். அதனால் தெரிஞ்சு சொல்லுறேன், கிரியா யோகா வந்துட்டு பர்ஃபெக்ட். அதாவது ஒய்எஸ்எஸ்ல எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எதுவும் இல்லாமல் லகிரி மகாசனுடைய வழியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் அதே மாதிரி அந்த கிரியை 2 ஒன்று தான். அந்த கிரியை வந்துட்டு பர்ஃபெக்டாக நாங்கள் சொல்லி தருவோம். செய்தால் மட்டும் போதாது. பாபாஜியே நான் இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய பொதுவாக இருந்து சொல்ல ஒரு மெயின் பாயிண்ட், பாபாஜியே சொல்லியிருக்காரு, யார் 1,60,000 தடவை உங்களுடைய சுஷும்னா பார்த்து ஸ்பைனல் கார்டு உள்ள ஒரு ப்ரெஷர் உண்டாகும் இந்த கிரியையில். இந்த வாசி யோகத்துக்கும் கிரியா யோகத்தோட வித்தியாசமே இதுதான். இந்த சுஷும்னா வரை பிராணன் ஓடும்போது தான் கிரியா என்று பேர். வாசி யோகம் வந்துட்டு நம்ம அதாவது தொண்டையில் வந்துட்டு நம்ம உஜ்ஜை பிராணாயாமம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அதுவும் வந்துட்டு ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு சுவாமி நித்யானந்தர் சிவானந்த பிரமசர் எல்லாமே சுஷும்னா பார்த்து வழி தான் ஓடிட்டாங்க. அதுக்கு ரகசியம் உங்களுக்கு படிக்கணுமா இருந்தால் சிதாகாச கீதை எடுத்து படிங்க. அதில் சிதாகாச தமிழில் இப்போ இறங்கி இருக்கு, இதுக்கு எடுத்து படிங்க. மலையாளத்தில் ஒன்று, மலையாளத்தில் பெரிய புக்ஸு, தமிழிலே ஒன்று சிதாகாச கீதை. அதனுடைய ஒரு ஹையஸ்ட் லெவலில் எடுத்தது தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற கிரியா யோகம். கிரியா யோகோட விசேஷம் என்னன்னா, நம்ம வந்து பிராணனை கொண்டு சுஷும்னா பாத்துல ஓட வைக்கிறது மட்டும் கிடையாது, விசுத்தியில இருந்து மீண்டும் ஒரு 12 சக்கராஸ் நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் மேதா சக்கரான்னு சொல்லுவோம். அந்த மேதா சக்கரையை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவது தான் யோகியினுடைய ரியாலிட்டி. எல்லாரும் இங்கே இதை சொல்லுவாங்க, சிலர் இதுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் இது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து மேதா சக்கரை வந்துட்டு கிரியா ஃபஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு தெரியும். அந்த சக்கரா உங்களுக்கு ஆட்டோவில் ஓப்பன் ஆகும்.
யாருக்கு மேதா சக்கரா ஓப்பன் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வாசி நிற்கும், ஏன்னா சுவாசம் இல்லாமல் இருக்க முடியும். அது தன்னுடைய ஒரு தாயினுடைய வயிற்றில் கிடக்கிற அந்த குழந்தைக்கு அந்த நிலை இருக்கு. அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த மேதா சக்கரா ஓப்பன் பண்ணி தான் அந்த குழந்தை இருக்கு. அதனால தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த ஜீவன், அதுங்கிற அந்த சுவாசம், அந்த பிராணன் சுஷும்னா வழி ஓடித்தே இருக்கு. என்னைக்கு பூமியில பிறந்ததோ அன்னையிலிருந்து நமக்கு கஷ்டகாலமும் பிடிக்கும். ஏன்னா அறுத்தடைத்த வாசனம் நம்ம கொப்புல என்னைக்கு அறுத்தமோ அதோட நம்ம லைஃபும் போச்சு. நம்ம வீட்டில் பிரகதிக்கு வந்தோம். பிரகதியில் வருவது கூட நம்ம என்ன செய்யணும், மூக்கு நமக்கு தேவைப்பட்டது, சுவாசம் வந்தது. சுவாசம் எதனால ஆசை வந்ததுனால சுவாசமும் வந்தது. முதல்ல ஆசை என்ன, குழந்தை சும்மா இருக்கும், சும்மா அது ஓடி போய் என்ன செய்யுது, பாலை குடிக்கணும்னு ஆசை இருக்கு, அது தாய்கிட்ட போகுது. அல்லடா தாய் தூக்கி என் பிள்ளையன்னு சொல்லி விழிக்கும் போது அந்த சவுண்ட்ல தான் ஆசை இருக்கு. அப்போ இந்த செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு ஏன் கிடைக்கல, அதான் புத்தர் முதல்ல பாயிண்ட் சொன்னாரு, உனக்கு ஆசை இருக்கு, ஆசைனாலதான் பிரச்சனை. அப்போ நம்மளோட லைஃப் எப்படி போகணுங்கன்னா, ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைப்பது தான் ஆத்மீகம். ஆசை இருந்தால் அந்த ஆத்மீகமே ஆகாது. உடலுக்குள்ள ஆசை, உயிர் மேல் ஆசை, சொத்தின் மேல் ஆசை, 1 2 அப்படி 1 2 3 4 சொல்லிட்டு நம்ம எத்தனை வேணும் நீட்டலாம், அதெல்லாம் ஆசை தான். ஏன்னா அந்த ஆசை நமக்கு மீண்டும் பிறப்பை தான் கொடுக்கும் தவிர புத்தியை கொடுக்கவே செய்யாது. அதனால நம்ம நம்ம இதெல்லாமே நம்ம சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மத்தியானத்தோட கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸில் பங்கு கொள்வோம். உங்களுக்கு புரியும். நான் கிரியா யோகான்னு சொல்வது ஒரு பொக்கிஷம். ஏன்னு சொன்னால், நான் படிக்காத யோகம் கிடையாது. கடயோகம் படிச்சிருக்கேன், வாசி யோகம் படிச்சிருக்கேன், லம்பிகா யோகம் படிச்சிருக்கேன், ராஜயோகம் படிச்சிருக்கேன், பக்தி யோகம் படிச்சிருக்கேன், ஞான யோகம் படிச்சிருக்கேன், விபூதி யோகத்தில் 4 ஸ்டெப் இருக்கு, அது படிச்சிருக்கு. இப்படி சொல்ல போனால் ஏன் இந்த கிரியா யோகானுள்ள பாயிண்ட்டை உள்ள வச்சுட்டு தான் நான் இது எல்லாமே படிக்கணும். பிரம்ம வித்யா படித்தேன். பிரம்ம வித்யானா சுவாமி நித்யானந்தர் எங்கள் பாம்பேயில் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. கணேஷ்புரி தெரியுமா, சாமிக்கு தெரியுமா? கணேஷ்புரி இந்த சாமி, அந்த சாமிக்கு தெரியுமா? தெரியாது. பாம்பே நித்யானந்தர் தெரியுமா? தெரியும். நித்யானந்தர் காரணம், நீங்கள் வாசியோகம் கற்றுட்டு வந்தால் கண்டிப்பாக நித்யானந்தரையும் படிச்சிருக்கணும். ஆனால் நித்யானந்தனுடைய சிதாகாச கீதை தான் ரியல் வாசியோகம், நல்லா படிக்கணும். அதுதான் கிரியாயோகனுடைய இது. கிரியாயோகையில் வாசியோகமும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வித்தியாசம் இல்லை, ஃபஸ்ட்டில் வித்தியாசம் இருக்காது. செகண்டில் உங்களுக்கு சமாதி யோகங்கள் நிறைய வரும். நிர்விகல்ப சமாதி டெக்னிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அடுத்ததாக காயகல்ப யோகா இதிலே வரும். உடம்பை ஒளியாக பாபா என்ன சொல்றாரு, நான் ஆனால் மட்டும் நீங்களும் ஆகணும். அப்படி ஆனால் நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க. பிரணவானந்தன் பாபாஜி கூட இன்னைக்கும் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகான். அதே மாதிரி நிறைய சித்தர்கள், ஒரு முஸ்லீம் சித்தர் இருக்கார். அப்புறம் சாய்பாபா, இந்த சாய்பாபா சீரடி சாய் லேரி மகாசிலிருந்து உபதேசம் பெற்றவர் தான் சீரடி சாய்பாபா. அவர் இன்னைக்கும் அவர் சமாதி ஆன பிறகும் இன்னைக்கும் உயிரோட இருக்கிற ஒரு பெரிய மகான். அவங்கள பற்றி நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ சமயம் போதாது, உங்களுக்கு சாப்பிட வேண்டிய டைம். அதனால சந்தோஷமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு, பாபாஜியுடைய பிள்ளைகள். முதல்ல நம்ம அந்த ஒரு ஆணித்தனமான ஒரு மைண்ட் நமக்கு தேவை. செகண்ட்ல என்னன்னு சொன்னா, இன்னும் நீங்க நாய் அலைய மாதிரி அலையாதுங்க. நம்ம எல்லாருமே நாய் அலைய மாதிரி அலைஞ்சிட்டே கிடக்கும். ஏன்னா அந்த சாமி, இந்த சாமி, ஆ சாமி, ஈ சாமின்னு அலைஞ்சிட்டு இருக்கு. எந்த சாமியும் உங்களை இந்த முக்தியை கொடுக்கறதுக்கு இருக்கிற அந்த சாமிக்கே கிடையாது. ஏன்னு சொன்னா 78 அலைஞ்சவராக இருந்தாங்க. நான் அலையும் போது எனக்கு ஒரு சுகம் உண்டாயிரும். ஏன்னா என்ன சுகம்னு சொன்னா, அனுபவத்தில் இருந்து நான் அலைகிறேன், நீங்க அனுபவம் இல்லாமல் அலைகிறீங்க. அதுதான் உங்களோட பிரச்சனை. நான் அனுபவத்தில் இருந்து அலைஞ்சேன், நீங்க அனுபவம் இல்லாமல் அலைகிறீங்க. அனுபவம் இல்லாமல் அலையும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை. நேரமாக அவர் சொன்னார், அவருக்கு பேர் என்ன தெரியல, அவர் ஆமாம், அவர் முதல்ல என்ன சொன்னார், நான் இப்பயே அலைஞ்சி உடனே பார்த்தேன்.
எவ்ரிதிங் இஸ் பிக் ஜீரோ. நம்ம ஜீரோவில் தான் இருக்கோம். யாருங்கன்னா இது அனுபவிக்க வேண்டிய பொருள். உங்களுக்கு உள்ளே பொருள் இருக்கு. நம்ம வந்துட்டு கையில விளக்க ஏந்திக்கிட்டு வீடு வெடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? தீக்கு அலைய மாதிரி நம்ம அலைஞ்சோம். கையில வந்துட்டு நல்ல என்ன வச்சிருக்கோம்? அரைக்கலாம லைட்டை வச்சிருக்கோம். அதையும் கொண்டாந்து நடக்கிறோம். கூட வீடுக்கு தீ வெடிக்கிறது வந்து நம்ம பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் தேடுவோம். அதுதான் நம்ம எல்லாருமே செய்யணும். எல்லாமே பொருள் தனக்குள்ளதான் இருக்கு. அதான் அவர் நம்ம நேரமே அந்த சுற்றுலா என்ன பண்ண, தானாகிய பொண்ணு கைலை மாமலையே அது அறியாமலே ஏனெந்த வாவாட்டம் என்னதிலே சொல்லி பாடுவார். அதான் இருக்கு சாமியார் பாடு. ஏன்னு சொன்னா தானாகிய பொண்ணு இந்த கைலை மாமலை தனக்குள்ளதான் இருக்கு. இந்த பொன் கைலாசம் இங்கதான் இருக்கு. இந்த கைலாசத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளதான் சிவபெருமான் இருந்து நர்த்தனம் ஆடிக்கிட்டே இருக்கிறான். ஓங்காரத்திலே நடனம் ஆடிட்டே இருக்காரு. அந்த நடனத்தை நம்ம என்ன செய்யணும்? நான் நடனம் ஆடி நானே அனுபவிக்கணும், நானே கேட்கணும். அதான் என்னுடைய கலை. இதை நம்ம பூர்ணமா தெரிஞ்சு சாதனை செய்து நம்ம அந்த நிலைக்கு வருமாயிருந்தால் நமக்கு எந்த சாமியாரையும் தேட தேவையில்லை. நீங்க தான் சாமியார். அல்லாம நீங்க அங்க போய் கோயிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கும் ஆட்டவும் மாட்டவும் ஒன்றும் நமக்கு வேண்டாம். நமக்கு ஒன்றே போதும். ஐ ஆம் தட், நானே கடவுள். அந்த கடவுளை நம்ம தெரியணும். அந்த கடவுள் வந்து இங்க கதியாக இருக்குது. கதாகதன் எனக்கு பேர். அந்த கதாகதனாக இருக்கிறார். அந்த கதாகத சக்தியை நம்ம உள்முகமாக அறிந்து அந்த ஒளி சுரூபத்தையே எக்ஸ்பான்ஷன் பண்ணி நம்ம அந்த நிலையை நமக்கு அடையணும். செகண்ட்லி இதில் பெரிய அவர் தந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்றது பாபாஜியினுடைய கிஃப்ட்னு சொன்னது. நீங்கள் 1,60,000 ஸ்பைனல் கார்டு வழி சுஷ்மனா வழி ஓட வைங்க சுவாசத்தை. சுவாசம் மூக்கு வழிய சுவாசம் இல்லை, பிராணன் என்று சொல்கிறோம். அந்த பிராணனை நீங்கள் ஓட வச்சால உங்களுக்கு பின்ன அவரே வந்துடுவார். பின்ன இனிஷியேஷன் சொல்லாது. நாங்கள் கொஞ்சம் பூவை வாரி போட்டோட இனிஷியேஷன் ஆகாது. அது சொல்லிவிடுவேன். உங்களுக்கு அது தகுதி உங்களுக்கு இப்போ இன்னும் வரும்போது நாங்கள் செய்திடலாம். ஏன்னா ஒரு டச்சிங், அந்த டச்சிங்கோடு கூடிய நீங்கள் அந்த சமாதி நிலைக்கு போவீங்க. இது வேற ஒரு விஷயம். அதே டைமில் உங்களுக்கு அதுக்குள்ள பக்கம் ஒன்றும் இப்போ வரல. அதே டைம் பாபாஜி வருவார். பாபாஜி ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் சீக்கிரட்டாக ஒரு காரியங்கள் செய்வோம். அது நீங்கள் உங்கள் பூஜா ஹால்லையே நீங்கள் இது ரெடி பண்ணி வைக்கவா இருந்தால் கண்டிப்பாக பாபாஜி வந்துட்டு அதில் வந்து பண்ணுவார், இருப்பார். உங்களை ஊனக்கண்ணால் பார்க்கலாம். இன்னும் ஞானக்கண்ணு நமக்கு தேவையில்லை. அதில் ஒரு சொப்னம்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம ஊனக்கண்ணாலே பார்க்கலாம், பேசலாம். அவருமாக பெருமாறும். 84 வந்துட்டு சில டைமில் எனக்கு சோர்வடைந்து இருப்பேன். நான் யோகா ஒன்றும் பண்ணாமல் இருப்பேன். கரெக்டாக 4 மணிக்கு வந்து எனக்கு பெரு வெள்ளக்காரு பிடிப்பார். பிடிச்சி இழுத்துக்கிட்டு பச்சே இதே பேசு பச்சே ஹிந்தியில் தான் பேசுவார். பச்சேன்னு சொன்னால் அந்த சவுண்டை கேட்டோம் எங்களுக்கு புரியும். வந்தாச்சு. நான் திருப்பி கொடுப்பேன் கூட ஓய் இருக்கா உங்களுக்கு சும்மா இருக்க வேண்டியதாக. சில தவிர கோபம் வந்து நமக்கு ஒரே கத்தலாம் கத்துவோம். இதெல்லாம் புரியணுமா இருந்தால் இப்போ ஒரு 82 வயசான ஒரு அம்மாச்சி ஒரு அம்மா வயசான அம்மா இருக்காங்க. அவங்க இப்போ பெங்களூரில் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு விசாரித்தா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பிரபஞ்ச ரகசியம் அத்தனையுமே அவர் வந்து இருந்து பேசுவார். அதை விட வந்துட்டு அதான் இருக்க அந்த பாபாஜியை பார்த்துதான் அந்த பெரிய மகன். அவர் யோகான்னு பண்ண கிடையாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நல்ல பக்தி பாடல் பாடுவார். ஏன்னா அவர் வந்து எத்தனையோ தடவை தரிசனம் கிடைக்கணும். அந்த மகன் பரமானந்தம் சாமி ஒன்று இழப்புங்க சாமி. அவரு தான் அந்த வயசான ஆடு தான். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு மகனுக்கு வந்துட்டு தரிசனம் கிடைச்சது. இதெல்லாம் பெரிய சம்பவம். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு டாக்டர் சுசித்ரான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்துட்டு இங்கே குழந்தத்தில் இருக்காங்க. அவருடைய மகள் நம்ம யோகியின் சுயசரிதம் நீங்கள் படிக்கும்போது அதில் வந்து லேரி மகாசன் எப்போவுமே ஒரு லேடியை காப்பாற்றிட்டோம். இடி மின்னல் வர டைமில் ஒரு லேடியை காப்பாற்றணும். அந்த லேடிக்கு பேர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த புக்கு படிச்சிருக்கீங்களா?
படிக்கல. நீங்க படிச்சிருக்கீங்க சாமி? படிச்சிருக்க. படிச்சிருந்தா யாரை கூட தெரியாது. அப்படிதானே? அதான் யோகியின் சுயசேதனம், அதான் யோகியோட ஆத்மகதை மலையாளத்துக்கு போனேன். யோகியோட ஆத்மகதை படிச்சுட்டுണ്ടെങ്കിൽ அதில் ஒரு லேடி ஒன்று தவிர அந்த லெஹரி மகாசனுடைய போட்டோ வாங்கிட்டு போய் பிரிண்ட் பண்ணி அங்கே வைப்பாங்க. அப்போ லெஹரி மகாசன் சொல்லி விடுவார், நீ இது படமாக பார்க்கமா இருந்தா இது ஒரு படம் தான், ஏன்னா நீ குருவாக பார்க்கமா இருந்தால் உனக்கு அது சகாயம் கிடைக்கும். அங்கே அதே டைமில் அந்த ஒரு மலைக்கு மேலே தான் அவங்க வீடெல்லாம் வச்சுருக்காங்க. திடீர்னு வந்து இடி மின்னலாக வந்து அந்த வீடே அழிஞ்சு போயிடுது. ஏன்னா அதுக்குள்ள இருந்த 2 குழந்தைகள், அதில் ஒன்றுக்கு பேர் அபயா. அந்த குழந்தை அபயா வந்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அவள் ரிஷப்படுது. அவையும் அதுக்கு நம்ம சிஸ்டருமாக ரிஷப்படுது. ஏன்னா அந்த அபயனுடைய மறுபிறப்பு வந்துட்டு இங்கே வந்தது. திருவண்ணத்தில் அந்த டாக்டர் சுஜித்ராயோட மகள் அவள் பிறக்கும் போதே கேஜிரியில் பிறந்தது. அதான் பெரிய நாக்கு உள்ளதாக இருக்கும். அவள் சும்மா எந்த தமாசு மாதிரி தான் அவரோட லைஃபே போயிட்டுது. நாக்கு எப்பவுமே உள்ளையாட்டி அப்படியே இருப்பான். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இறக்கையிலேருந்து கிரியா தீட்சை எடுக்க வரான். அது எப்போ வரான்னு சொன்னால் பத்மநாபபுரம் பேலஸ், அந்த பேலஸில் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு பேட்சில் அங்கே வருது. இவங்க பிள்ளைகள் வந்துட்டு அது வெளியிலேருந்து ரொம்ப கழிச்சிட்டே இருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு வந்துட்டு ஆகாசத்துலேருந்து தபான்னு ஒரு சன்னியாசி பொத்து கீழே விழுது. இப்படியே தகான்னு வராங்க. பிள்ளைகளெல்லாம் கண்டு எல்லா பிள்ளைகளும் கண்டிருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் கண்டு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணிட்ட மட்டும் இருக்குது. பெண்ணு கடைசியாக பார்த்து அது அப்படியே ஒரு செமி கான்சியஸில் அவன் இருந்தான். இருந்துட்டு நேரம் அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா நான் ஒரு சன்னியாசியை பார்த்தேன், அந்த சன்னியாசியை வந்துட்டு எனக்கு நான் பார்த்தேன். உடனே தான் அவங்க வந்துட்டு அவங்க நல்லா டிராயிங் வரைக்க தெரியும், இந்த நல்ல படம் வரைக்க. மக்களை அந்த படத்தை நீ வர பார்ப்போம். அந்த படத்தை வரைஞ்ச உடனே பார்க்கும்போது முடியெல்லாம் நீட்டி வளர்த்துன்னு ஒரு ஆடப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து இந்த சுஜித்ராக்கு வந்துட்டு இப்படி பாபாஜி பற்றி தெரியவே செய்யாது. இல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னே எனக்கு சுஜித்ராவுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு எனக்குலேருந்து உபதேசத்தை பெற்று அவள்கிட்ட இந்த ஃபோட்டோ கொண்டு காட்டுறாங்க. அப்போ அவங்க இது பாபாஜி. உடனே தான் பாபாஜின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டில் ஏன் பத்மநாபபுரம் பேலஸில் இவர் பிரத்யட்சமானார்? அதான் கொஸ்டின். நாங்கள் திருவண்ணத்தில் இருக்கோம், பத்மநாபபுரம் பேலஸில் எப்படி பிரத்யட்சம் ஆயிடுச்சு என்ன அவன் கேட்குறோம். இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து அப்படியே வரும்போது பத்மநாபபுரம் பேலஸுக்கு உள்ள வரும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கிரியா யோகி சாமி இருக்காரு. அவர் சாமின்னு சொல்ல முடியாது, இருக்கிறவங்களாக நடப்பார், நல்ல ட்ரெஸ்ஸில் நடப்பார், பின்ன காவி ஒன்றும் கட்ட மாட்டார், அவர் தோட போது நடப்பார். அதனால் அவர் கிரியா யோகி தெரியும். ஆனால் பாபாஜிக்கு படத்தை வச்சு தான் பூஜை பண்ணார். நீங்கள் அங்கே போங்க பார்ப்போம். அப்படி வரும்போது தான் தெரியுது. அப்போ இந்த தரிசனங்கள்லாம் கிடையாது. நான் அந்த டைமில் கிரியா தீட்சை கொடுத்தேன். கிரியா தீட்சை கொடுத்த அடுத்த செகண்டில் தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியே எனக்கு தெரியும். அபயா என்ற பெண் லெஹரி மகாசயன் பூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுத்த அந்த பிள்ளை இங்கே வந்துட்டு ஏதோ கர்மத்தினால அபயா என்ற உள்ள பேரில் இங்கே இங்கே சூத்திரங்க மகளாக பிறந்தது. இன்னைக்கு அந்த குழந்தை போபாலில் வந்துட்டு சயின்டிஸ்டாக இருக்கு. அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில் எது எடுத்தாலும் பாபாஜி தான். எது எடுத்தால் எந்த அவங்க குடும்பத்திலே என்ன நடந்தாலும் பாபாஜி தான். ஏன்னா அந்த லைஃப் அப்படிதான் அவங்களுக்கு அமையப்படும். ஆனால் தான் 30-32 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ண இல்லை, இந்த பெண்ணுக்கு தான் முதல் இடமாக கிடைச்சது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உண்டும். அதில் இது ஒரு நிறைய பேச இருக்கு பாபாஜி. ஓரோ ஆளை முன்ன நோக்கி அவங்கள கொண்டு வச்சு நாங்கள் பேசுகிறோம். அத்தனைக்கு அனுபவம் இருக்கு. நம்ம ஏதோ கிரியா வாங்கினோம், பாபாஜி என்னோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதுதான் நம்ம 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 புராணங்களில் சொன்ன ஒரு சாமிமாரை போல இருக்குன்றதான் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் பிசிக்கலி நம்ம இந்த உடம்புலே நமக்கு அவரை பார்க்கணும். எனக்கு வந்த தர்சனம்தான்
லகரி மகாசனுக்கு கிடைச்ச அதே தரிசனம் தான் எனக்கு அதை கிடைச்சேன். எப்படி சொன்னால் ஒரு வருஷம் நைட்டில் வந்துட்டு அந்த அந்த வீடு இன்னைக்கு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க, பார்க்க உங்களுக்கு புரியும். இந்த செகண்டில் வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு லைட் ஃபார்ம் ஆகுது. அந்த லைட் அப்படியே வந்துட்டு இப்படியே வந்து ஆனதும் நான் பார்க்குறேன், இந்த ஏதோ ஒரு லாரியில் ஹெட்லைட் மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணும். ஏன்னா அது ஓவல் ஷேப் லைட். அந்த லைட் அப்படியே நான் பார்க்கும்போது தான் அந்த லைட் அப்படியே சுருங்குது. சுருங்கி பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் வந்துட்டு முதல் ஃபார்ம் ஆகுது அந்த உருவம். அந்த செவரில் பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் ஃபார்ம் ஆனதும் நான் அங்கே பாபாஜின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃபிகர் எனக்கு தெரியுது. வித்தின் செகண்ட் அந்த லைட்டெல்லாம் மாறிட்டு உடனே இதே கலரில் உள்ள உடம்போடு கூடி அங்கே இருந்து வர. அப்படிதான் எனக்கு தரிசனம் தாரதும் எனக்கு தீட்சை தந்ததும். அந்த தரிசனம் தரும்போதும் அவர் என்ன கூப்பிட பச்சேன்னு தான் கூப்பிடுறேன். பச்சேன்னு தான் பச்சேன்னு சொன்னால் என்ன குழந்தைன்னு உள்ளது தான் பச்சே. எப்போவும் பச்சேன்னு தான் உண்டு. ஹிந்தியில் தான் பேசுகிறேன். ஹிந்தியில் அவங்க பேசினாலும் நமக்கு நல்லா புரியும். அதான் பெரிய சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி. அது காரணம் இது ஒரு இமேஜினேஷன் கிடையாது. செகண்ட்ல பாபாஜிக்கு இருந்த ஒரு ரெண்டாவது காரியங்கள் என்னன்னா, யார் கிரியா பிராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. லாஸ்ட் பர்த்துக்கு தான் நீங்கள் கிரியாவுக்கு வருவீங்க. இது அவர் மட்டும் இல்லை சொன்னது. கொங்கண சித்தர் இதே பாடலில் சொல்லியிருக்கேன். கொங்கண சித்தர் வந்துட்டு இந்த தீசையை சொல்லும்போது தான், இந்த தீசை எவன் கட்டானோ அவன் இனி அடுத்த பிறவியே இல்லை. அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு, அவன் இந்த பிறவில எந்த உருவத்தில் இருக்கானோ அந்த உருவத்தில் தான் இன்னும் இருப்பார். அதான் பெரிய காரணம். இந்த பிறவில தான் இந்த உருவத்தில்ங்க, அதே உருவத்தில் தான் இன்னும் இருப்பேன். எத்தனை கோடி ஜென்ம எடுத்தாலும் கூட தான் இருப்பேன். அதான் அது பெரிய 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 விஷயம். அது கொங்கண சுத்தம் மட்டும் இல்லை, ஏசுநாதனும் அதே பைபிளில் தான் சொல்றாங்க. ஏசுநாதன் இதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஏசுநாதன் லாஸ்ட் அந்த இறந்த பிறகு திருப்பி வருகிற போது அங்கே வந்துட்டு தோமஸ் கேட்குறாரு, தோமஸோ ஜோசப்போ யாராவது கேட்குறாரு, ஐயா நீ உண்மையா பிரயாணமானு கேட்குறேன். இல்லை பாருன்னு சொல்லிட்டு விரலை போட்டு காட்டுறாரு. அடுத்ததாக வீண்டும் கேட்கிறார், நீ பரமபிதாவை அடையுமாயிருந்தால், பெரிய பரமபிதாவை நீ அடையுமாயிருந்தால் நீ இதே சுரூபத்தில் தான் இருப்பாய். அப்ப இதே சுரூபம்னு சொன்ன அவங்களோட மீனிங் என்ன ஆயிடுச்சு, இயேசுனுடைய சுரூபத்தில் ஆயிடுச்சு. அதுதான் குழப்பம் இருக்கு. நான் உன்னுடைய சுரூபத்திலே நீ இருக்கணும். லாஸ்ட் பர்த் அதுதான். லாஸ்ட் பர்த் லாஸ்ட் டெத்துன்னு சொல்லதும் ஒரே பாயிண்ட். மரணம் என்பதே நமக்கு கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல போனால் நம்ம திருவசை நல்லூர் யாரு ஸ்ரீதர ஐயாவா, அவர் எப்படி அந்த உடலே வந்துட்டு அந்த ஒளியாக போயிட்டார். சல்குரு சுவாமிகள் அது வந்துட்டு ஆவுடையான்னா ஏதோ பக்கத்தில் தஞ்சாவூர்ல தான் அந்த விஷ்ணுவனுடைய ஐக்கியமாக அந்த உடம்பை யாருமே பார்த்தது கிடையாது. ராமலிங்க அடிகள் அதுக்கு அடுத்ததாக வர ராமலிங்க அடிகள் அதான் ஒளியாக போறாரு. அதாவது நம்ம கண்மூடி தரமாக இருந்து ஒரு யோக வழியில் நீங்கள் போவார். முதல் பாயிண்ட். செகண்ட்னா நீங்கள் இதோட முடிச்சிடுங்க. இதுக்காக இருந்து நீங்கள் ஜென்மங்களை எடுத்து பாழாக்காது. தேடுதல் இதோட வச்சு நாங்கள் பிடிக்கணும். யாரு சொன்னால் இது எந்த தான், எந்த பைபிளை எடுத்தாலும் சரி, குரானை எடுத்தாலும் சரி, நம்ம ஹிந்து தர்மங்களை எடுத்தாலும் சரி, காட் இஸ் சவுண்ட் அண்ட் லைட். வேற ஒன்றுமே கிடையாது. அந்த சவுண்டும் லைட்டும் அதுக்கு அப்பாறு போகும்போது என்னாச்சு, சூன்யம். அந்த சூன்ய நிலை வந்துட்டு உங்களுக்கு புரியாத ஒரு நிலை. அது வந்து நேச்சுரலாக அதுக்கு போயிடுது. ஏன்னா உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ண அந்த ரெண்டு சாதனம் தான் ஃபாலோ பண்ணும். ஒன்று லைட்டு உங்களை கொண்டு போகும், இல்லாட்டா நாதம் உங்களை கொண்டு போகும். நாதம் லைட்டும் ஒரே இடத்துல தான் உருவாரு. இடியும் மின்னலும் எப்படி உங்களுக்கு ஒரே டைமில் நடக்குதோ அதே சம்பவம் தான் உங்களுடைய ஸ்பைனல் கார்டில் சுஷும்னையில் இருக்கிற சக்கராஸ் ஓப்பன் ஆகும்போது அந்த அதுவே லைட் ஃபார்ம் ஆகுது, ஒளியாகுது, அது நாதம் கிடைக்கும்.
அதான் ராமலிங்க அடிகள் பாடினாரு, வானத்தின் மீதே மயிலாட கண்டேன் குயில்பாட கண்டேன் அக்கட்சின்னு வந்தார். வானம் சிதாகாசத்தில் என்ன கண்டார்? மயிலாட கண்டேன் குயிலாட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கட்சின்னு பாடினார். மயிலும் குயிலும் கிடைச்சா உங்களுக்கு எல்லாம். அதனால மயில் கூத்துக்கு போகக்கூடாது, குயில் கூத்துக்கு போகக்கூடாது, ரெண்டு கூத்து கரெக்டாக. புரிஞ்சுதான்? அதனால சந்தோஷமா இருந்து நமக்கு செகண்ட் அடுத்த மத்தியானம் கிளாஸ் வந்தோம். விஷயம் வந்து எடுக்க வேண்டியவங்க எடுக்கலாம், இவங்க எல்லாம் செய்யலாம். ஏன்னா உண்மையாக உங்களுக்கு ஆசை இருந்தால் அந்த ஆத்மீகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அப்படியே போட்டு உடைச்சி உங்கள் கையில் தந்துடும். உங்களுக்கு என்ன படிக்கணும் தாற்பயம் இல்லை. ஏன்னா எப்பவுமே எது படிக்க தாற்பயம் இருந்தாலும் நான் கிரியை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ உதாரணம் வந்துட்டு நம்ம தான் இங்கே ஒரு பையன் வந்துட்டு கேட்போம், சாமி எனக்கு 18 கதிகளை சொல்லி தாங்குவாங்க. நான் 18 கதியும் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அதை போட்டு உடைப்பேன். உடச்சிட்டு எங்கே வந்து சொல்லுவேன், கிரியைக்கு வாங்க. ஏன்னு சொன்னால் சுவாசம் அல்ல, அது முதல்ல படி. நான் சுவாசத்துக்கு அப்பாற்பட்டவன். இங்கே இறக்கும் போது இறந்த பிறகு எப்படி சுவாசம் இல்லை, நீங்கள் சுவாசம் கூட அடுத்த சூஷ்ம உடம்புல நீங்கள் வாரீங்க இல்லை இல்லையா? அந்த நான் இந்த சுரூபம் எப்படி இருக்கு? இந்த காற்று அல்ல. காற்று நமக்கு ஒரு உபாதி, இந்த உடம்பை தேற்றுவதற்கு ஒரு உபாதி, கல்பம் அல்லது கல்பம்னு சொல்லுவோம். அந்த கல்பம் நம்ம உடம்பை தேற்றுவதற்கு கொள்ளலாம். ஏன்னா பிராணன் என்ற ஜீவன் என்ற நான் இதுவாக எந்த சம்பந்தம் கிடையாது. அது உங்களுக்கு போகத்தான் தெரியும். உங்களை நிர்வீர்ப்ப சமாதியில் டச் பண்ணி உங்களை விடும்போது அப்போ புரியும். நீங்கள் சுவாச தபால் ஆஃப் ஆகிடும், டக்குன்னு நீங்கள் வடியாயிடுவேன். வடினா உடம்பு டட் ஆகிடும். டட் ஆனோட ஜீவன் வெளியில் போகும். வெளியில் இருந்து இந்த உடம்பை பார்க்கும். அப்போ தான் தெரியும், ஆஹா நான் இதுவரைக்கும் இந்த உடம்புன்னு சொல்லி நடந்தேன், எங்கள் லைஃப் வேஸ்ட் ஆகிட்டேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் யாரு. அப்போ நான் இந்த உடம்பு அல்லை, நான் இந்த சுவாசம் அல்லை. இந்த உடம்பை நிலநிறுத்துறது, இந்த உடம்புக்குள்ள நான் இருந்து ஆடுவதற்கு இந்த சுவாசம் எனக்கு உதவும். அல்லாமல் இந்த சுவாசத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அப்போ நான் யார், அந்த நான் யாருன்னு சொல்லி இப்போ நான் யாருன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாரு ரமண மகர்ஷி கண்டுபிடிச்சார். நான் ரமண மகர்ஷி ஒரு சீடன்னு கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல. அப்போ நான் யார் என்று நீங்க கேள்வியும் கேட்க வேண்டிய தேவையில்லை, பதிலும் உங்களுக்கு இல்லை. காரணம் பதிலும் கேள்வி என்ன உங்களுக்கு உள்ளதா இருக்கு. நீங்க தான், எல்லாமே நீங்க தான். இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எடுக்கணும். இந்த உடம்பில இருந்து நீங்க என்ன செய்யணும், இந்த விடுதலை அடையலாம். அந்த விடுதலை நம்ம இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நமக்கு விடுதலை அடையலாம். அந்த விடுதலை தான் நமக்கு, அதுதான் மோட்சம், முக்தி என்று. இந்த பார்ஷியல் டெத் வந்துட்டு டெத்தே கிடையாது. நீங்கள் நம்ம என்ன இப்போ ஒரு ஆள் இறந்தாங்க, அது பார்ஷியல் டெத். ஆசையாலும் கொண்டு வாங்க, வீண்டும் மறுபுறப்புக்கு வேண்டும். டோட்டலி நம்ம டெத் ஆகும். டோட்டல் டெத்துங்கன்னா என்ன, எந்த ஆசை ஒன்றுமே இல்லாமல் நம்ம டெத் ஆகும். அந்த டெத்து தான் நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன். அதை தான் நம்ம யோகாந்தவனோசனும் பாபாஜியும் தீசிரியும் எப்படி சொல்ல வேண்டாம். இங்கே இருக்க நித்யானந்தனும் இந்த சிவானந்த பிரமசனும் எல்லா ஞானிகளும் நமக்கு சொல்லுது. இதை புரியாமல் நம்ம முட்டாளுகளை மாதிரி நடந்து என்ன செய்யலாம், அங்கே எங்கேன்னு சொல்லி நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் சொன்ன நாய் அலைஞ்ச மாதிரி அலைகிறோம். அதனால் இன்னும் நமக்கு நாய் அலைய மாதிரி அலையக்கூடாது. மற்றும் மதியாக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வழியில் ப்ராக்டிஸ் சொல்லி தரணுமோ சொல்லி தரலாம். அதுக்காக நீங்கள் வந்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. அதான் இவர் பாடினார், யாரு, நாயிலும் கேடே இல்லை. நம்ம எல்லாம் நாயை விட கேவலம், நாயிலும் கேடாக தான் இருக்கிறோம். ஆசையில் கிடந்து அலைஞ்சிட்டே கிடக்கும். அதனால நாயின் கேடேன்னு சொன்னார். நமக்கு வந்துட்டு இறைவனை சலண்டர் ஆகணுமா இருந்தால் குருவை சலண்டர் ஆனால் தான் இறைவனை சலண்டர் ஆக முடியும். இறைவனை சலண்டர் ஆகணுமா இருந்தால் நம்ம இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் சலண்டர் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த இறைவனை அடைய முடியும். எப்பவுமே ஹெட் வைட்டில் உங்களுக்கு ஆத்மீகத்தை அடையவே முடியாது. இது நல்லா புரிஞ்சு நமக்கு சாதனைக்கு வாங்க. சரி, அப்படி கேட்டால் இந்த இடத்த அவங்க